மே தின விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான சண்முகம் அவர்களே, பேரவையின் தலைவர் நடராஜன் அவர்களே, பொருளாளர் வல்லுவன் அவர்களே, கழக தொழிலாளரின் செயலாளர் செல்வராஜ் அவர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மே 1ஆம் நாள் தொழிலாளர் தினமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உருண்டோடுகிற ரயிலை ஓட்டக்கூடியவர் ஒரு தொழிலாளி தான். இடையை நூற்று நல்லாடை நெய்பவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். இரும்பு காட்சி உருக்கவன் யார் என்று கேட்டால் அவரும் தொழிலாளி தான். மிராசுதாரர்களை மேனாமினுக்கு வாழ்க்கைக்கான பொருள்களை உருவாக்கி தரக்கூடியவர்கள் தொழிலாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவனும் தொழிலாளியாகத்தான் இருக்கிறார். உழுது நன்சை பயிரிடக்கூடியவரும் தொழிலாளிதான். அந்த தொழிலாளியுடைய இனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய திருநாள் தான் மே தினம் என்று நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு சென்றுவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் இனி அனைவரையும் தோழர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மே நாளை தமிழ்நாட்டோட அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இசை நிகழ்ச்சிகளோடு கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய சென்னை நகரம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொழிற்சங்க செயல்பாடுகளின் முக்கிய மையமாக இருந்தது. 8 மணி நேரம் வேலை எனும் உரிமை போரில் வென்றதற்கு இந்தியாவிலேயே முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய தலைமையில் மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த சென்னை மாநகரத்தில் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு முன்பே இந்திய தொழிலாளர் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக குறைக்க பெரும் முயற்சிகளை நீதி கட்சி தலைவரான டி.எம். நாயர் அவர்கள் எடுத்திருக்கிறார். உழைப்புக்கு மதிப்பளித்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பவனுக்கு முதலில் மதிப்பளிக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.